ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா காய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி சும்மா சின்ன ஒரு லஞ்ச் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸாகவே தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அந்த கருவாட்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு களி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னு தெரில, திடீர்னு களி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. களி எப்போவுமே ரைஸோட, அதாவது ரைஸ் போட்டு வைப்பாங்களா, அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். வெறும் ராகி மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. சரி, நம்மளோட கூகுள் இருக்கால, யூடியூப் பையன், அவனை வச்சு கொஞ்சம் எதனா ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சொல்லணும்னா சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. களி நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருந்துச்சு. சாப்பிடவே வச்சோன்னே அப்படியே இறங்குதுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே போல் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு களி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி முடிச்சாச்சு. மார்னிங் ஆல்ரெடி ராகி சேமியா ஹஸ்பண்ட் மட்டும் பண்ணி கொடுத்தாச்சு. இது லஞ்சுக்காக இதே தான். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்க முடில. அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே இதுவே சாப்பிட போகிறேன், லஞ்சும் இதுவே சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை இது என் பொண்ணுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே அவள் குஷியில் குச்சிட்டே இருந்தா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதை அவள் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் குதிச்சோடனே, என்னம்மா எப்படி இருக்குன்னா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டு வாங்கி சாப்பிட்டா. அதில் ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஐட்டம் அவளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணதில்லை, ட்ரையும் பண்ணதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.